ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கிறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சில ஃபோன்ஸோட அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோன் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா போக்கோ F7 லான்ச் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுக்கிங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து போக்கோ F7ஓட கீக் பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். போக்கோவோட F7ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா எப்போன்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி இந்த மாதம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 5:30 மணிக்கு இந்திய நேரப்படி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த போக்கோ F7ல அப்படி என்னென்ன கீக் பெஞ்ச் ஸ்கோர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8s Gen 4ஓட 12GB RAM வேரியன்ட் Android 15 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்கோர்ல 1985, மல்டி ஸ்கோர்ல 6275 மாதிரி டெஸ்டா இப்போ வெளில வந்திருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போறீங்கன்னா OnePlusோட நார்டு சீரிஸோட நார்டு 5ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. அதை பத்தி நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுக்குறாங்க 6.83 இன்ச் கொண்ட LTPO ஃபிளாட் LTPO OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 வருது. இந்த சிப்செட்டை வச்சு தான் எக்கச்சக்கமான ஃபோன் வருது. அதனால வேற லெவலாக இருக்கு. இந்த சிப்செட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 12GB RAM 2 வருது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 512 மாதிரி வருது. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh வந்து குளோபல் வேரியன்ட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்து 6800 mAh வேரியண்டா வரப்போகுது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. Android 15ஓட ஆக்சிஜன் OS 15 வருது. 3 கலர் வருது. ட்ரை ஐஸ், மார்பிள் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேந்தம் கிரேன்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல வருது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நத்திங் ஃபோன் 3 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 சிப்செட்டோட வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நத்திங் வந்து ட்விட்டரில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் லோகோ இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் என்ன வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த லோகோவை போட்டு ஒரு வீடியோ வருது. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா வித் லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் 8s Gen 4ன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. அதனால 8s Gen 4ஓட வரப்போறது இப்போதைக்கு உறுதியா இருக்கு. 8s Gen 4ல எக்கச்சக்கமான போன் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் iQOO Neo 10 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா போக்கோ F7 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து OnePlus Nord 5 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து நத்திங் ஃபோன் 3 வரப்போகுது. அதனால இந்த 8s Gen 4ல எக்கச்சக்கமான போன் வருது. காம்படிட்டிவ் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு போன் பிரைஸ் வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு கேமரா மற்ற பார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, மற்ற காம்பனன்ட்லாம் எப்படி இருக்கு, பேட்டரி இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த 8s Gen 4ல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வெளில வந்துகிட்டே இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் லான்ச் உடனே உங்களுக்கு குளோபலில் லான்ச் உடனே நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் இருக்கும். ரியல் டைம் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதனால வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி DM பண்ணி கண்டிப்பாக ரீப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.